ஸோ நீட் எக்ஸாம் படிச்சுட்ருக்க அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற போகிறோம். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மே 3, 2026 சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து மார்ச் 22. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 41 நாள் 40 நாள் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி படித்தோம் அப்படிங்கிறத விட இந்த 40 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாளை விட்டுருங்க. கரெக்டாக, அதாவது மே 2 வந்து லீவ் பண்ணிவிடுங்க. மே 2 காமனாக எல்லா சப்ஜெக்டையுமே நம்ம கிளான்ஸ் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து நம்ம எதுவுமே நம்ம ஷெட்யூல்டு வைக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது எல்லா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வெரி ஹைஃபையான பாயிண்ட்ஸை மட்டும் ரீகால் பண்ணிவிட்டு போகிற மாதிரி வச்சுக்கிங்க அந்த நாள் மட்டும். அதாவது இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் மறக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு நோட்ஸில் வந்து எழுதியிருப்பீங்களா, சின்ன சின்ன ஹிண்ட்டாக எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளான்ஸ் பார்த்துட்டு போனால் போதும். அதுக்கு முன்னாடியே எல்லாமே பார்த்துக்கிடுங்க. ஸோ இருக்கக்கூடிய மீதி இருந்த ஒரு 40 நாள் உங்களுக்கு எவ்வளோ நாள் வருதோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஒன்று நீங்கள் வந்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 ரிவிஷன் முடிச்சுட்டு இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி வீக்லி ஒரு வீக்குக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு வீக் ஒரு சப்ஜெக்ட்னு நீங்கள் போட்டு கடைசி 1 வீக் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஃபுல்லாக ஃபிசிக்ஸ், 2 நாளைக்கு ஃபிசிக்ஸு, அடுத்த 2 நாளைக்கு கெமிஸ்ட்ரி, அடுத்த 2 நாளைக்கு பயாலஜி, பாட்டனி, அடுத்த 2 நாள் அல்லது 1.5 நாள், அதாவது ஒரு நாள். ஸோ அப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த கண்ணில் பார்த்துட்டு போனால் தான் என்ன தான் நம்ம படித்தாலும் கடைசி நிமிஷத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது அந்த கடைசி ஒரு 2-3 நாளில் பார்க்குறது அப்படியே கப்புன்னு நின்றும். காரணம் அந்த ஒரு நமக்கு அறியாமையே நமக்குள்ள ஒரு இன்டென்ஷன் க்ரியேட் ஆகிரும். ஸோ கடைசி 3 நாளில் வந்து நம்ம எதை பார்த்தாலும் அப்படியே மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிரும். இது வந்து உண்மை. அதனால் நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். ஜஸ்ட்டு என்ன தான் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் ஃபிசிக்ஸ்க்குன்னு ஒரு நாள் போட்டிங்கன்னா என்ன பார்க்கணுங்கிறத முடிவு பண்ணி வச்சுருங்க. நல்லா தெரிஞ்சதெல்லாம் இப்போ படித்து முடிச்சுருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் படிக்கிறப்பயே நல்லா தெரிஞ்சதெல்லாம் படித்து முடிச்சுருங்க. ஷெட்யூல்டு போட்டுங்க. அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் கண்ணாடி முன்னாடி ஒட்டி வச்சுருங்க. ஓகேவா? இந்த 40 நாளைக்கும் என்ன பிளான் ஆஃப் ஒர்க், அதுதான் உங்களோட மந்திரம். அதுதான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்க போகுது. அந்த பிளான் தான் உங்களை வந்து கன்ஃபார்மாக உங்களை எக்ஸாமில் டாப்பர் ஆக்க போகுது. ஸோ அந்த பிளான் ஆஃப் ஒர்க் இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒன்று உங்கள் இன்ஸ்டியூட்லேயோ அல்லது கிளாஸ்லேயோ யாரோ ஒருத்தர் பிளான் ஆஃப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா நான் எனக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டால் வந்து முதல்ல வந்து 4 நாளாக போட்டுக்கிறது நல்லது. 4 இல்லை 5 நாள். அதாவது 5 நாள் வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னா அந்த 5 நாளைக்குள்ளே எல்லா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனையும் டாப் டு பாட்டம் விட்டு வணக்கிடணும். எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா தரவாக அடித்து தள்ளிடணும். ஸோ அதுலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத வந்து ஹிண்ட் வச்சுக்கணும். அதாவது லாஸ்ட் செகண்ட் ரிவிஷன் வந்து இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்த 5 நாள் ஸோ அந்த 15 நாளைக்குள்ளே மொத்த சப்ஜெக்ட்டுக்கு நீட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ஓகேவா? அடுத்தது வந்து நீங்கள் 5 நாள் முடிச்சுட்டு அடுத்தது 3 நாள் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3 அடுத்து அதில் ஒரு 9 நாள் ஆயிருமா? சப்போஸ் பாட்னி, ஜுவாலஜிக்கு 3 நாள் போட்டால் இதுலேயே வந்து 20 நாள் ஆயிரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ இதில் 20 நாள் ஆயிடுதா? அடுத்து 3 போட்டால் நம்ம 12. இதுலேயே கிட்டத்தட்ட 32 நாள் போயிடுது. ஓகேவா? ஸோ மீதி இருக்க அந்த 8 நாள் வந்து நீங்கள் 1.5 நாளா அல்லது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குன்னு தனியாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது. அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் போட்டு அந்த ஷெட்யூல்டு படி அந்த டேவை அந்த ஒர்க்கை முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எவ்வளோ முடியுமோ, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு 4 லெசன் என்னால் படிக்க முடியும்னா 4 லெசன் படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? இல்லை நார்மலாக என்னால் 3 லெசன் படிக்க முடியும்னா ஒரு 2 லெசன் சேர்த்து படிங்க. அந்த படிக்கக்கூடிய அந்த லெசனை வந்து ஆழமாக படிங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் மேலோட்டமாக படிக்கக்கூடாது. சரியா? இந்த எலாபரேட்டாக படிக்க வேண்டிய டைமில் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிடணும். ஓகேவா? ஸோ நான் வந்து பர்டிகுலராக சப்ஜெக்ட்டுக்கு பேசலைங்க, ரேண்டமாக சொல்கிறேன் நான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க.
ஓகேவா? அது 2வது இப்போ வந்து நான் சொல்லப் போற அட்வைஸ் எல்லாமே ரொம்ப ஜென்ரலான அட்வைஸ் தான். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருப்போம் இல்லையா? நம்மளோட மனநிலைக்கு தகுந்த மாரி, நம்மளோட உடலுக்கு தன்மைக்கு தகுந்த மாரி நம்ம சில விஷயங்கள்லாம் கவனிச்சுக்குவோம் இல்லையா? ஸோ அதில நான் சொல்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. 1 ஒரே இடத்துல உட்காந்து படிக்க முயற்சி பண்ணுங்க. அது நீங்க இடம் சாய்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து அம் ரொட்டீனா ஒரு இடத்துல உட்காந்து படிக்கக்கூடிய ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பீங்க. அம் அதாவது சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு, கால மேலே போட்டுக்கிட்டு, இதெல்லாம் வந்து சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு சமணங்கால் போட்டு கீழ தரையில உட்காந்து படிச்சா ஓகே. இல்ல நீங்க பெஞ்சில உட்காந்து படிக்கிறீங்கன்னா, அந்த மாரி ஓகே. ஒரே பிளேஸா இருக்கணும். ஏன்னா, அப்போ தான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம மன ரீதியா நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுருவோம். அப்போ கவனம் சிதையாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சப்ஜெக்ட் அந்த இடத்துல உட்காந்தாவே பார்த்து பார்த்து பழகிட்டதுனால சப்ஜெக்ட்குள்ள ஈஸியா கவனம் போயிரும். ஸோ அது வந்து ஒரு ட்ரிக் அவ்வளோதாங்க. ஒரே இடத்துல உட்கார்றப்போ என்ன இருக்கும், அதே இடத்துல அந்த பேனா, பென்சில் டப்பா, ஜன்னல் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கவனம் போனோனே நம்ம சப்ஜெக்ட்ட மட்டும் தான் பார்ப்போம். இது ஒண்ணு நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஒரே இடத்துல உட்காரணும்னா பொழுதன்னைக்கும் ஒரே இடத்துல உட்காரணுமா அப்படி கிடையாது. சப்போஸ் இந்த ரூம்ல இந்த பிளேஸ்னா, அந்த ரூம்ல அந்த பிளேஸ். ஸோ நீங்க ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட உட்காந்து படிச்சு பாருங்க. எந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல உட்காந்து படிக்கிறப்பயே நம்மளுக்கே தெரியும், நல்லா சப்ஜெக்ட் நல்லா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உட்காந்து படித்தா எனக்கு செம்மையா படிப்பு வருதுப்பான்னு ஒரு சில இடம் இருக்கும். நீங்க உட்காந்து வேணா படிச்சு சில இடத்துல உட்காந்தா என்ன பண்ணாலும் படிப்பே ஏறாது. கவனம் சிதஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னே நம்மளுக்கே தெரியாது. படிக்கவும் வராது. ஸோ அந்த மாரி இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணுங்க. அத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அத அவாய்ட் பண்ணுங்க. தப்பான இடத்துல உட்காந்துக்கிட்டு படிக்க முடியல புலம்பாதீங்க. இடத்த நவுத்தி உட்காந்து பார்த்துக்குங்க. சில நேரத்துல வந்து செவுத்துல சாஞ்சிட்டு படிச்சா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து நேரா உட்காந்து படிச்சா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லுவாங்க. அத பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் என்ன கேட்டா செவுத்துல சாஞ்சு படிக்காம இருக்கிறது நல்லது. அப்படி படிக்கிறதுனா ஒரு 10 நிமிஷம் மட்டும் சாஞ்சு படிங்க. அடுத்த 10 நிமிஷம் மறுபடியும் பேக் வந்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது பதட்டமே இருக்கக்கூடாது. எந்த இடத்துலயும் வந்து ஐய்யய்யோ! சப்போஸ் காலையில ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு 2 லெசன் நீங்க பிளான் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அ உங்களால அந்த ஒரு லெசன் தான் படிச்சு முடிச்சிருப்போம். ஸோ ஐயோ! இப்படி நம்ம போனோம்னா கண்டிப்பா இது ஆயிருமே அப்படின்னு சொல்லி பதட்டப்படாதீங்க. சில நேரத்தில ஸ்லோவா ஓடுற மாரி இருக்கும். சில நேரத்தில எதிர்பார்த்தத விட வேகமா படிச்சுருவோம். கரெக்ட்டுங்களா? அந்த அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள மனசுக்குள்ள வச்சுக்கிங்க. ஸோ அது உங்கள பொறுத்து தான் அது இருக்கும். அத நீங்க பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபோனு, டிவி எங்கேயாவது பாட்டு கேட்குறது, அதையெல்லாம் தாண்டி உங்க கவனத்த உங்க சப்ஜெக்ட்ல வச்சுக்கிங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் எங்கேயாவது டிவி, பாட்டு ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்கு, உங்கள டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்குது அப்படின்னு சொன்னா, அல்லது உங்க கவனம் திசை திரும்புனா, அந்த சமயத்தில டயகிராம் சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ நீங்க வரைஞ்சு பாருங்க. அல்ல ஃபார்முலாஸ் எழுதி பாருங்க. என்னன்னா நம்பளோட புரோட்டோகால விட்டு வெளியில போக்கூடாது. ஓகேவா? நமக்குள்ள தான் இந்த படிப்புக்குள்ள தான் நம்ம சந்தோஷம். அந்த படிப்புக்குள்ள தான் எல்லாமே நம்மளுக்கு ஹேப்பி. ஓகே. நல்ல எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தா நம்மளுக்கு ஹேப்பி இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுக்கு உண்மையான உண்மையான கொண்டாட்டம் எல்லாமே அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து காலையில, சாயங்காலம் ஸ்ட்ரிக்ட்டா வந்து யோகா பண்ணுங்க. தியானம் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் எக்சர்சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது யோகா பண்ணுங்க. தியானம் வந்து கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் காலையில 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் தியானத்துக்குன்னு ஒதுக்கிருங்க. ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோனே தியானம் பண்ணணுங்கிறத வச்சுக்கிங்க. மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன், அண்ணாவோட மேரேஜ், அக்காவோட மேரேஜ் அப்படிலாம் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 நாள், 3 நாள் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த வாட்டி வரக்கூடிய அந்த சந்தோஷத்த கொண்டு போய் அவங்களுக்கு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஊர் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஒரு 5 நாள் ஃபெஸ்டிவல், ஒரு 2 நாள் போனா என்ன போயிட்டு போகுது அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சுவலா நாங்க அங்கே ஃபெஸ்டிவலுக்கு 2 நாள் போயிருவோம். போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெம்ப்டேஷன்ல மாறிடுவோம். வந்த பின்னாடி டயர்ட் ஆயிருவோம். ஸோ 2மே நம்மளுக்கு 4 நாள் லாஸ் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு மார்க் அடி வாங்கிரும். அதனால அந்த புரோட்டோகால விட்டு வெளியில போகாதீங்க. ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. வீட்ல யார்கிட்டயுமே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத யார்கிட்டயும் வந்து சண்டை போடுறதோ, அல்லது சத்தம் போட்டு பேசிக்கிட்டு மைண்ட காமா வச்சுக்கிங்க. ஓகேங்களா? 2வது தனிமையா இருக்கிற மாரி நெனச்சுக்காதீங்க. நீங்க இருக்கிற நீங்க இப்போ சப்போஸ் நைட்டு உட்காந்து படிக்கிறீங்க, ஒரு 10 மணிக்கு உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. ச்ச நம்ம மட்டும் தனியா உட்காந்து படிக்கிறோமே, எல்லாரும் ஜாலியா தூங்குறாங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு குடுக்கப்பட்ட கடமை, கடவுள் நம்மள படைச்சிருக்கிறாரு இந்த வேலைய செய்யறதுக்காக. ஸோ அத நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கலாம். நல்லா நெனச்சுக்கிங்க.
இந்த உலகம் எப்போதும் தூங்குவது இல்லை. ஓகேங்களா? சூரியன் நம்மக்கிட்ட தான் மறைஞ்சிருக்குன்னா, இன்னொரு இடத்துல உதிச்சு அதோட பணிய செஞ்சுட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு செயல் நடந்துக்கிட்டே தான் இருக்குதுங்கிறத மனசில் பதிய வச்சுக்கிங்க. விடிய விடிய ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. விடிய விடிய பார்த்திங்கன்னா, திருப்பதியிலலாம் நீங்கள் நினச்சி பார்த்தா தெரியும். திருப்பதி போயிருந்தா தெரியும். இப்போது விடிய விடிய கூட்டமாக இங்கேயும் அங்கேயும் போயிட்டே தான் இருப்பாங்க. நோ ரெஸ்ட் ஆஃப். அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு வளைகாப்பு, ஏதோ ஒரு காது குத்துன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல கட்டாயமாக யாரோ ஒருத்தர் முழிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா எந்நேரமும் ரோட்டில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துலையும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் நமக்காக முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க, தனியாக உட்காந்து படிக்கணுங்கிற நினைப்பே விட்டுடுங்க. நம்ம கூட நமக்கான அந்த ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. தைரியமாக இருங்க. ஓகேங்களா? பயம் படாதீங்க. ஐயோ! அப்படி நடக்கும், பேய் இருக்குது, அது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம தனியாக இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மூளையில பதிய வச்சுக்கங்க. யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. விடிய விடிய பஸ் இருக்குங்க. அதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கிங்க. மெட்ராஸ்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸு, இங்கேருந்து போகிற பஸ்ஸு, ட்ரெயினு, ஃப்ளைட்டு, இதில் பாதுகாப்பு பணிகளில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, அப்புறம் இந்த வாகனம் சரக்கு பேருந்தாகட்டும், மகிழுந்து ஆகட்டும், அல்லது ஒரு ஃபெஸ்டிவல், மாரியம்மன் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாரியம்மன் ஃபெஸ்டிவல் ஒரே நாளில் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்காது. ஒரு கிராமத்துலேயும் ஒரு நாள் நடக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ எந்த இடத்துல எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சாமி கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் இருக்க போகுதுங்கிறத நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிங்க. அதனால் நம்ம தனியாக இல்லை, யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்க, கடவுள் நம்ம கூட இருக்காங்கங்கிறத மனசில் பதிய வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் டைம் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த டைமில் எதை பண்ண போகிறோங்கிறது முக்கியம். ஒரு லேப்ஸ் தாண்டிட்டோன்னா அடுத்ததுக்காக வருத்தப்படக்கூடாது. ஏதோ சமயத்தில் நம்ம உட்காந்து டயர்டாக உட்காந்து தூங்கியிருப்போம். அதுக்காக ஐயோ துச்சா இன்றைக்கி பொழுதே வேஸ்ட் ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. அதை விட வேகமாக நம்ம சுறுசுறுப்பாக படிக்கிற வேலையை தான் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம ஒர்க் என்னவோ அதை தான் பார்க்கணும். டைவர்ட் ஆகாதீங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணிக்காதீங்க. ஒரு மாதிரி ஏன்னா படிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு மாதிரி விரக்தி ஆகிறது இயல்பு தான். ஓகேங்களா? பொழுதன்னைக்கும் நம்ம படிச்சுட்டே இருக்கும் புஸ்தகத்தை பார்க்குறப்பயே ஒரு விரக்தி தான். அதையும் தாண்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே அதுவே அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? அது கூட பாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு பிரியிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தாவே ஒரு மாதிரி தனிமையாக இருக்கும். தனிமையில் புக்குக்கு உயிர் இருக்குது. அந்த புக்கு தான் உங்கள் கூட பேசிகிட்ருக்குது. அந்த புக்கும் நீங்கள் தான் பேசிகிட்ருக்கீங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட தான் பேசிகிட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அந்த புஸ்தகம் தான் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அடித்தாலும் சண்டை போட்டாலும் அந்த புஸ்தகம் தான் உங்களுக்கு எல்லாமே. அதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்னென்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஒரே இடத்துல, அதாவது குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து படிக்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி படிக்கிற பிளேஸை நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. பதட்டப்படவே படாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பதட்டப்பட தேவையில்ல. இந்த ஃபோன் இதெல்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்டாக 10 மினிட்ஸ் யோகா காலையில் சாயங்காலம் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்களே திரும்பி கேள்வி கேட்பாங்கங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அது அப்புறம் தான். பட் 12th வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாமுக்காக தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு இந்த சமயத்தில் நம்ம டைவர்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு தேவையில்லாமல் எதுவும் எண்ண ஓட்டத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அதாவது படிப்புனா படிப்பு, கொஞ்சம் ரிலாக்ஸு, கொஞ்சம் ஸ்லீப்பு, அந்த மாதிரி பிளான் வச்சுக்கிங்க. பிஸியாக வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக டிவி பார்த்துட்டு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக செல்லை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் கம்ஃபர்டபுள் ஸோனில் இருக்காதீங்க. நம்ம படிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. இவ்வளோதாங்க. அந்த பிளான் ஆஃப் ஒர்க்கை எழுதி வச்சுருங்க. ஓகேங்களா? புக்கு எல்லாமே அந்தந்த இடத்துல பக்காவாக செட் பண்ணி வச்சுருங்க. தூக்கம் வர சமயத்தில் கஷ்டமானதை படிச்சிங்கன்னா டக்குன்னு தூக்கம் வந்துடும். இல்லைன்னா தூக்கம் போயிடும். ஸோ எது உங்களுக்கு நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பினாதாங்க. நல்லா படித்தா நம்பிக்கை தானாக வரும். நம்பிக்கை தானாக வந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோங்கிற அந்த திறமை நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா படிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயிக்கலாம். நிச்சயமாக வெற்றி நமதே.